வணக்கம், வெல்கம் டு எஸ்கே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வித்தியாசமான டேஸ்ட்டில் மீன் குழம்பு அரைச்சி வைப்போம். இதுக்கு நம்ம எப்போவும் யூஸ் பண்ணக்கூடிய பொடியெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. எல்லாமே நம்ம அரைக்க போகிறோம். இதுக்கு ஒரு 20 வரமிளகாய் கிட்ட எடுத்துகிட்டு வெந்நீரில் போட்டு ஊற வச்சுருவோம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கிட்ட அது ஊறட்டும். இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மூடி கப்பு மூடிட்டு வச்சுருங்க. இப்போ நமக்கு எவ்வளோ குழம்பு தேவோ அவ்வளோ தேவையான அளவு புளி எடுத்து ஊற வச்சுருங்க. இந்த மிளகாய் நல்லா ஊறிடுச்சு, அதை அரைச்சிக்கலாம். அதில் ஒரு 10 வெள்ளைப்பூடு, ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. துருவின தேங்காய் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் மல்லித்தலை எடுத்துகிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. வெந்தயம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன் விட்டு நல்லா வெடிக்க விடுங்க. ஒரு 25 சின்ன வெங்காயம் கிட்ட எடுத்துகிட்டு அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் 3 சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் சட்டுன்னு வதங்குறதுக்கு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துப்போம். நல்லா எண்ணெயிலே ஒரு 10 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு 2 ஸ்பூன் அந்த விழுதை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இப்போ மீன் குழம்பு பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வாசனைக்காக சேர்க்குறது தான். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க புளியை கரைச்சி வச்சுக்கலாம். நமக்கு எந்த அளவு குழம்பு வேணுமோ அந்தளவு புளியை நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ தண்ணியை உள்ளே சேர்த்துருங்க. மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், குழம்பு பார்க்கலே தெரியுது, நல்லா திக்காக நல்லா இருக்குது. நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மீனை உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சுருவோம். பாருங்கள், குழம்பு பார்க்கையிலே எவ்வளோ திக்காக நல்லா தெரியுது பாருங்கள். நல்லா வாசனையும் நல்லா கமகமான வருது. நீங்களும் இதே போல் டிஃப்ரெண்ட்டான முறையில் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.